எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் சாத்தூர் அருகே தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள்பாலிக்கும் இடமாக இருந்து வருகிறது. இந்த இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடியினுடைய ஊராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது. இருக்கன்குடியில் 75 to 80% மக்கள் தேவேந்திர மக்களாக இருக்கிறார்கள். 20% பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றனர். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு குளிப்பதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்து, அதே போல அவர்களுடைய அடிப்படை தேவைகளான சோப்புகள், எண்ணெய் மற்றும் பலகாரங்கள், உணவு, இது போன்ற பல்வேறு அம்ச சேவைகளை பன்னெடுங்காலமாக அந்த இருக்கன்குடி மக்கள்தான் செய்து வருகிறார். இந்த கோவிலை உருவாக்கியவர்களும் 9 தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இந்நிலையில் திடீரென்று 1995 அப்பொழுது அஇஅதிமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி காலத்தில் இந்த இருக்கன்குடி கோவிலினுடைய எல்லையை அருகாமல் கூடிய நத்தத்துப்பட்டி என்ற கிராமத்தினுடைய எல்லைக்குள் கொண்டு போய் சேர்த்து விட்டார். நத்தத்துப்பட்டியில் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வாழுகிறார்கள். அந்த தவறான உத்தரவை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து இருக்கன்குடியில் வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு கடந்த 20 வருடமாக பல்வேறு விதமான அடுக்கடுக்கான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வருகிறார். இந்த எல்லை மாற்றம், அதாவது இருக்கன்குடியினுடைய ஊராட்சிக்கு உட்பட்டு இருந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுடைய எல்லையை நத்தத்துப்பட்டிக்கு மாற்றியதை எதிர்த்து அந்த ஊராட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. எல்லா நீதிமன்றங்களிலுமே 95 சட்டவிரோதமாக தவறுதலாக அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை நத்தத்துப்பட்டியினுடைய எல்லைக்கு மாற்றியது தவறு என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. இறுதியாக 14/10/2024 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை முடியாக மாவட்ட ஆட்சியருக்கு 8 வார காலத்துக்கு உள்ளாக இந்த எல்லை குறித்து ஒரு அரசு வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் மாவட்ட ஆட்சியர் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த மதுரை கிளை கொடுத்த உத்தரவை கூட நிறைவேற்றாமல் ஒருதலைப்பட்சமாகவே செயல்பட்டு வருகிறார். மேலும் அந்த கோவிலில் நான் நேற்று இரவு எல்லா பகுதிகளுக்கும் மற்ற எல்லா பகுதிகளுக்கு விஜயம் செய்தேன். 130 கோடி ரூபாயில் அங்கு பல பணிகள் நடைபெறுகின்றன. ஆனால் நடைபெறக்கூடிய அந்த பணிகள் அனைத்துமே கோவிலினுடைய வளர்ச்சிக்கு அல்லது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உபயோகமாக ஆகும் என்றால் ஆகாது. வெறுமனே ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அங்கே வேலை நடைபெறுகிறதே தவிர பக்தர்களுக்கு உண்டான சேவை மனப்பான்மையோடு நடைபெறவில்லை. மேலும் ஒரு கோவிலுக்கு அருகாமையிலேயே 3 மயானங்களை கட்டி வைத்திருக்கிறார். அது எந்த விதத்தில் நியாயம்? அதே போல அங்கு எப்பொழுதுமே பொதுவாக இது போன்ற கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோயிலினுடைய முன்வாசல் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாகத்தான் வருவார்கள்.
கொல்லைப்புறமாக பின்வாசல் வழியாக யாரும் வரமாட்டார்கள். ஆனால் முன்வாசல் வழியாக இருந்த அந்த வணிக வளாகங்கள் கடைகளை அகற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இது பெரும்பாலானவர்கள் பட்டியல் பிரிவு இருக்கக்கூடிய இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தோடு அந்த நத்தத்துப்பட்டியினுடைய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், அறநிலைத்துறை அதிகாரிகள், அதே போல அறங்காவலர் குழு அனைவருமே செயல்படுகிறார். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் மட்டுமே அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 பேர், ஒன்று KKSR அவர்களும் அதேபோல் தென்னரசு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மட்டுமின்றி அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு சட்டப்படி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை கூட இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த தவறினுடைய விளைவாக இது 2 சமுதாயங்களுக்கு இடையான ஒரு மோதல் போக்காக உருவெடுத்து வருகிறது. ஏற்கனவே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு இளைஞரை நத்தத்துப்பட்டியை சார்ந்தவர்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சாத்தூரில் வைத்து கொலை செய்தார்கள். ஸோ இப்படி அந்த மக்களை கொலை செய்து அச்சுறுத்தி அதே ஒரு அடாவடியாக உள்ள இப்போ அந்த மக்களுடைய இருக்கக்கூடிய அவருடைய எல்லா விதமான உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அவங்க தொன்று தொட்டு அந்த கோவிலில் பரிவட்டம் கட்டுவது தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஊர் தலைவருக்கு தான் பரிவட்டம் கட்டுவது. ஆனால் இந்த முறை வேண்டுமென்றே ஒரு வழக்கு போட்டு நத்தத்துப்பட்டிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அது ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமம். அங்கே அவர்களுக்கும் உரிமை வேண்டும் என்று வழக்கு போட்டு அதை அந்த அவங்களுக்கு கிடைத்து வந்த நம்முடைய தேவேந்திர வேளாளர் கிடைத்து வந்த அந்த உரிமையையும் இப்பொழுது தடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த மாரியம்மன் கோயிலில் தேவேந்திர வேளாளர்கள் அந்த கோயிலை உருவாக்கினார்கள். வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பல்வேறு விதமான சேவைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அதை எப்படியாவது முடக்கி போட்டு அந்த கோவிலை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு அடாவடி கும்பல் அதை தொடர்ந்து இது காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி உடந்தையாக இருக்கிறது? இது என்ன நியாயம் இருக்கிறது? எனவே முதல்ல இந்த 3 முக்கியமானது உடனடியாக மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவினுடைய அடிப்படையில் உடனடியாக அந்த எல்லையை மறுவரை செய்து அதை நத்தத்துப்பட்டியிலிருந்து விடுவித்து இருக்கன்குடி ஊராட்சி எல்லைக்கு அது மாற்றி தருவதற்கு உண்டான அந்த உத்தரவை உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல் இப்பொழுது அந்த அறங்காவலர் குழுவில் ராமமூர்த்தி அப்படிங்கிறவரை நியமிச்சுக்கிறாங்க. அந்த ராமமூர்த்தி ஏற்கனவே முடி திருட்டில் சம்பந்தப்பட்டு அவர் மீது வழக்கு இருக்கிறது. அவரை கொண்டு போய் அறங்காவலர் குழு தலைவராக எப்படி போடுறது? எனவே அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும். அடுத்தது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அவங்க தான் அந்த கோயிலை உருவாக்கியவர்கள், அந்த கோவிலை இன்று வரையிலும் பராமரித்து வரக்கூடியவர்கள், எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை பார்த்துட்டு வரக்கூடியவங்க. ஆனால் அந்த கோயிலை கைப்பற்றி அதில் முறையீடு செய்வதற்காகவே திட்டமிடுகிறார்கள். எனவே அங்கு வாழக்கூடிய தேவேந்திர மக்களுடைய உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமலும், அதே போல் அவர்களுக்கு பாரம்பரியமாக கிடைத்து வரக்கூடிய அந்த மரியாதை அதையும் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாத வகையில் இந்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கே சாத்தூர் மற்றும் விருதுநகர் சுற்றுவட்டார 58 கிராமங்களுடைய சார்பாக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக எனது தலைமையில் பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. எல்லை சொல்லுங்க அது விஷயமா போராட்டம். ஆமாம், அதுக்கு தான் போராட்டம். அதாவது அது முக்கியமாக அந்த எல்லை மாற்றி அந்த உத்தரவு சரியாக வந்துட்டாலே எல்லா அதிகாரம் ஊராட்சி இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்துடும். அதுக்கு பிறகு அவர்கள் முறைப்படுத்திக்க முடியும். இப்போ எல்லை பிரச்சனை, எல்லை கொண்டு போய் திடீரென்று எல்லை நத்தத்துப்பட்டியில் சேர்த்ததுனால அவர்கள் உள்ள வழியை அடாவடி பண்ணி இந்த மக்களை வெளியேற்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதனால் பிரதானமாக எல்லை வந்துட்டாலே அவங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் முடிஞ்சிடும், அவங்ககிட்ட கண்ட்ரோல் வந்துடும். இல்லை, அது அரசியல் தலையீடு தான் காரணங்க. அரசியல் தலையீடு தான் காரணம். அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த பிரச்சனை காலகாலத்துடைய அவசியம் என்ன? ஓட்டு வாங்குகின்ற பொழுது எல்லாருமே எல்லா நாங்கள் நியாயமாக நடந்துன்னு சொல்லுவாங்க, சமத்துவம் நடந்துன்னு சொல்லுவாங்க.
இது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்வே மட்டும் 100 சர்வே வந்து இருக்கக்கூடிய எல்லைக்குள் இருக்குது. இந்த ஒரே சர்வே கொண்டு நத்தம்பட்டியில் சேர்க்கறது அந்த பர்பஸ் திட்டமிட்டு செய்கிறாங்க. ஆமா. அதோட பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து பொதுவாக வந்து ஊராட்சிக்குள்ள எந்த ஊராட்சியினுடைய அனுமதி பெறாமலேயே அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்கிறாரு, வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஊராட்சி இடத்துல அனுமதி பெற்றுத்தான் வந்து நீங்கள் பணம் கட்டணும் கூட சொல்லி ஊராட்சி உத்தரவு போட்டுருக்காங்க. ஆனால் அதை எதுவுமே செய்யலை. 6 லட்ச ரூபாய் ஏதாவது ஃபைன் பண்ணிக்கிறாங்க, 3 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் கொண்டு ஏடி ஆஃபீஸை கட்டிக்கிறாங்க. ஸோ எந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் மாவட்ட ஆட்சியரும் மதிக்கிறது இல்லை, இருக்கன்குடி அறநிலையத்துறை அது மதிக்கிறது இல்லை, அறங்காவலர் குழுவும் மதிக்கிறது இல்லை. எல்லாமே அரசியல் பின்னணியோட நடக்கிறதாகத்தான் தெரியுது. அதனால இருக்க உத்தரவு இருக்குதுங்க. 6 லட்ச ரூபா வந்து இவங்க கட்டிட்டாங்க. ஊராட்சிக்கு இல்லை, இது வந்து இருக்கன்குடிக்கு தான் கட்ட சொல்லிக்குது. இருக்கன்குடிக்கு தான் கட்ட சொல்லிக்கிறாங்க. இல்ல, அதாவது வழக்கு நிலுவையில் கிடையாதுங்க. இவங்க வந்து ட்ராக் ஆன் பண்றாங்க. அதாவது இவங்க இந்த இருக்கன்குடி ராமமூர்த்தி அந்த அறங்காவலர் குழு தலைவர் பிரச்சனையை வந்து தீர்க்க விட மறுக்கிறார். அவர் ஒரு குற்றவாளி. அவர் வந்து இது திருடி முடி திருடுற ஆளு. அவனை கொண்டு போய் வந்து அறங்காவலர் குழு போட்டால் அது என்ன நியாயம்? இது எப்படிங்க? அதாவது நீதிமன்றத்தில் வந்து அவர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் சாதாரண குற்றம் இல்லை, முடி திருடி. அதை குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் போலினா வேற ஆள் கிடைக்காது அவங்களுக்கு. அல்ல அப்படின்னு அதான் கேட்குற அவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளையும் சொல்ல. அவர்களுக்கு வந்து வேற குற்றச்சாட்டுக்கு ஆளாத நேர்மையான ஒரு ஆளை போடுறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு அறங்காவலர்? அதை விட அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரியே பண்ண என்ன அர்த்தம்? கோயில வந்து முக்கியமான பொறுப்புல அனைத்து சமுதாய சேர்ந்தவர்கள் ஒரு சர்ச்சையா வரலாம். இதுக்கு ஒரே சமுதாயம் தான் மாறி மாறி அவங்க தான் அந்த சர்ச்சையா வந்து இல்ல, அது அநியாயம் தான். இல்ல, அது உள்ளடக்கிக்கும். இந்த எங்களுடைய செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய போராட்டத்தில் ஒரே குறிப்பிட்ட சாதியை மட்டுமே அறங்காவலர் வரக்கூடியதும் அதுவும் அநீதி தான். அதை எதிர்த்து ஆமாம், அப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக அறங்காவலர் வந்து மாறணும். அப்போ வந்து அது பொதுவானதாக மாறணும். அரசனுடைய விதி வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதுக்குள்ள இருக்கணுங்க. அதாவது அந்த கோயிலை அபகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கிறதோ அத்தனை கட்டுக்கதைகளையும் உருவாக்கி வருகிறார். அதாவது அந்த எப்பவுமே ஒரு கோயிலுக்கு வந்து தல வரலாறு ஒன்று இருக்கு. அந்த தர வரலாற்றையே மாத்துறாங்க. 9 தேவேந்திர வேளாளர் சேர்ந்து அந்த கோயில் நடுது. அதை அந்த அடிப்படையே மாற்றிட்டு தான் வந்து வேறு மாதிரி இருந்ததில்ல. ஸோ இதையெல்லாம் எடுத்தாங்க வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இல்லை, அங்கே வந்து பூசாரிகள் எப்பொழுது பூஜை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமைங்க. அவங்களுக்கு மற்ற உரிமைகள் எதுவும் இருக்காது. ஆனால் இப்போ அவங்களே கோயிலை ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த கோயிலை ஒட்டுமொத்த கோயிலையே அப்படி இல்லைங்க. அரசு இல்லை, அதாவது 1995 அன்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்தபோது சசிகலா மற்றும் மற்றவர்களுடைய துணையோடு அந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க அந்த கோயிலை வந்து திட்டமிட்டு ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ அரசியல் அதிகாரத்தை வைத்து தான் வந்து இந்த வேலையை நடக்குதுங்க. இன்னைக்கு வரலும் அது தொடருது. அதாவது அங்கிருந்து இந்த மக்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு யாருக்குமே மனசு வரல. அதுக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக விட மாட்டோங்க. இனி வந்து முதல்ல இந்த அறங்காவலர் குழுவை எடுக்கணும். எல்லை வந்து வரையறை செய்யணும். ஃபர்ஸ்ட் அந்த உத்தரவு உயர்நீதிமன்றத்துடைய ஆணையை வந்து அமல்படுத்த 8 வாரத்துக்குள்ளே போட சொல்லிக்கிறாங்க. 8 மாதம் கூட ஆகிப்போச்சு. இன்னும் 8 மாதம் ஆகி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அது அரசியல் பதிவு பண்ணுறதுக்கு அவருக்கு காலங்க கிடைக்கல.
அதே மாதிரி அது ஒன்று செய்கிற போது பாக்கி எல்லாமே எல்லா உரிமையும் வந்துடுங்க. அப்புறம் அரங்காவலர் குழுவையும் மாற்றுவோம். பாக்கி எல்லாமே ஒன்று ஒன்றா அடுக்கடுக்காக மாற்றிடலாம். சார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து ரொம்ப 8 மாதம் 9 மாதம் இருக்குதுங்க. இப்பொழுது நாங்கள் வந்து கட்சி பணி வந்து எல்லா கிராமந்தோறும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அந்த நேரத்தில் வந்து இது முடிவெடுப்போம். பொண்ணும் இல்லை, அதை பற்றியே இப்போ நாங்கள் சிந்திக்கவே இல்லைங்க. அரசியலை பற்றியே சிந்திக்கலை. இப்போ வந்து மக்களுடைய ஆமாங்க, அது முடிவெடுப்போம். அவங்களோட கட்சியினுடைய மாநாடு ஜனவரி 2026 ஜனவரி 7 நடக்குதுங்க. இந்த மாநாட்டில் வந்து சில முக்கியமான, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட சில முக்கியமான முடிவுகள் இடம்பெறும். இல்லைங்க, நாங்கள் வந்து அதுக்கு என்டர்டெயினே பண்ணலிங்க. இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது பல பிரச்சனைகள் வந்து தலைமையில் இருக்குதுங்க. எந்த பிரச்சனையுமே இந்த அரசு தீர்க்கலை. அவர்கள் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விளம்பரத்தால் மட்டுமே வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் கிராம அடித்தளத்தில் போகிற போது ஒரு எரிமலையாக இருக்குது. ஆட்சிக்கு எதிரான எரிமலை ஒன்று அப்படியே கீழே இருந்துட்டு இருக்குது. இல்லை, அது வந்து பொதுவாக வந்து எந்த வாக்காளரும் எலிஜிபிள் வாக்காளர், இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்றவர்கள், சட்ட விதிமுறைகளின்படி தடுக்கப்பட்டவர்கள், சிறை தண்டனை வாங்கினவங்க அல்லது வேறு யாராவது குடியுரிமை இல்லாதவர்கள், அதாவது இந்திய குடிமகன் என்ற அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய வாக்குரிமையும் எந்த காரணத்தை கொண்டும் பறிக்கப்படக்கூடாது. அதே போல குடியுரிமை அற்றவர்கள், வாக்காளர் தகுதியற்றவர்கள் போலியான பெயர்களிலோ அல்லது வந்து 2 இடங்கள் 3 இடங்கள் 4 இடங்களிலோ வாக்காளர் பதிவும் இரண்டுமே வந்து கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது. அது ஜனநாயகத்தை வந்து அப்படியே செல்லரித்தது போல அரித்துவிடும். இன்று வேண்டுமென்றால் அது வந்து சுகமாக தோன்றலாம், ஆனால் நாளடைவில் இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஊறு விளைவித்துவிடும். வட மாநிலத்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய மனுஷன் அவங்களுக்கு வாக்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வந்துருக்காங்க. இல்லை, அதாவது ஒருவர் வந்து ஒரு பகுதியில் 5 வருஷம் இருந்துட்டாலே அவர் அந்த பகுதியினுடைய தகுதி வாய்ந்தவர் ஆகிடுறார். இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அப்ரோச் பண்ணலாங்க. பொதுவாக இன்றைக்கி வந்து பெரும்பாலான தொழிற்சாலைகளில் பெரிய நிறுவனங்கள், இதே தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துட்டோம்னா கார் தொழிற்சாலை வருதுன்னா அல்லது வேறு எந்த தொழிற்சாலை வருதுன்னா அதில் அடிமட்ட வேலைகளுக்கு, துப்புரவு பணிக்கு, கட்டட வேலைகளுக்கு, கடினமான வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சொகுசுவான வேலைகளுக்கு பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களை பயன்படுத்தி கொள்கிறார். நாம் என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நிறுவனமும் 90% பேர் வந்து அது எந்த நிறுவனம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டை பூர்வீகம் கொண்டவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற சரத்து இருக்கணும். அந்த சரத்து இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும். நீங்கள் அதை விட்டுட்டு சுற்றி வளர்ச்சி போக முடியல. அவங்கள வேலைக்கு வச்சுட்டு அவங்களுக்கு நீ வேலையில்லையே வேலை வச்சுட்டு அவன் அங்கே வீடு கொடுத்துட்டு வச்சுட்டு வந்து அவன் குடியுரிமை மறுக்க முடியாது. முதல்ல வேலை கொடுக்கறதே வந்து இந்த பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழ் குடிமக்களுக்கு தான் நீங்கள் வேலை கொடுக்கணும், அந்த சுற்றுவட்டார மக்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற சட்டம் போட்டால் அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கு ரெடியாக இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி வந்தால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வந்து வெளிமாநிலத்தை வர பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆயிடும். 31 நாட்கள் வந்து சிறையில் இருந்தால் வந்து அவங்க பதவி பறிக்கப்படுது. பிரதமராக இருந்தால் அதை நீங்கள் வரவேற்கலாம். இல்லை, அது வந்து ஒரு பிரதமரே தனக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுக்கொள்கிறார்னா அது வந்து அதை எப்படி குறையாக சொல்ல முடியும்? அதை விட அண்மை காலமாக ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டுதான் எல்லா விதமான முறைகேடுகளும் நடைபெறுகிறது. அது சாதாரணமான ஊராட்சி மன்ற தலைவரோ, ஒரு ஊராட்சி மன்ற ஒரு சாதாரண வார்டு மெம்பரோ, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய சேர்மனு, மாவட்ட சேர்மன், சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து எல்லோருமே அதிகாரத்துக்கு வந்தவர்கள். அதே போல் தலையாரிலிருந்து தலைமை செயலாளர்களும் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா தவறு செய்யலாம் அப்படிங்கிற
ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்தியாவில் வந்து என்னங்க அது தவறு செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து உருவாக்கிறாங்க. அப்போ அதை தடுப்பதற்கு கீழிருந்து கொண்டு வர முடியாது. நீ தலையாரிக்கு ஒரு சட்டம் போடுறத விட தலைமைச் செயலருக்கு ஒரு சட்டம் போடுறது சரியாக இருக்க முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் போடுறதை விட அமைச்சருக்கு சட்டம் போடுறது சரியாக இருக்க முடியும். அதே போல் அமைச்சரை காட்டில் முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் வந்துன்னா இன்னும் நல்லா இருக்க முடியும். அந்த வகையில் ஊழல் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அந்த ஊழல்னால்தான் எந்த விதமான பணிகளும் வந்து 100க்கு 100 முடியறதில்லை. அது ஏழை மக்களுக்கு வந்து கிராஸ் ரூட் வரல அடிமட்டத்து வரலும் போய் சேரதில்லை. ஸோ மக்களுடைய பணம் மக்களுக்கே 100க்கு 100 போய் சேரணும்னு சொன்னால் ஊழல் வந்து வேரோடு மண்ணோடு வந்து பிடுங்கி விடணும். அதனுடைய ஒரு துவக்கமாக இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியும். அதனுடைய துவக்கமாக வந்து 30 நாள் ஊழல் வழக்குகளை கைது செய்யப்பட்டு 30 நாளுக்கு மேலே 31வது நாள் இருந்தாலே அது முதலமைச்சர் பதவி காலியாகும், அமைச்சர் பதவி காலியாகும். அதே போல் பிரதமர் எல்லாருடைய காலியாகிற சொல்கிறது இது வரவேற்கணும், எல்லாரும் சேர்ந்து வரவேற்கணும். இது மூலமாக தான் ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தம் துவங்கி இருக்குங்கிற இதை நிறைவாக சொல்ல முடியாது. அப்போதான் அதை நோக்கி பயணிக்க முடியும். அதனால் இது வந்து இந்த நல்ல அம்சம். அப்போதான் கொஞ்சமாவது மனசுக்குள்ள பயம் வரும், கொஞ்சமாவது உள்ள பயம். இருந்த அன்னைக்கு நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் ஊழல் குறைவாக நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். இல்லை அதெல்லாம் இல்லை. அது என்னை பொறுத்தளவு எல்லா தேர்தலும் ஒன்று அந்த துண்டு துண்டா நடத்தக்கூடாது. சட்டமன்ற தேர்தல் வரும்போதே எல்லா தேர்தலையும் ஒன்றா வச்சு முடிச்சிடணும். இல்லை சும்மா இது அப்போ பார்த்தாலும் தேர்தல் கூடாது, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நடத்திடுங்க. ஓகே, தேங்க்யூ. இருக்கிற முடிவு கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணுங்க. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.